ஹலோ எவ்ரிவன், ஐ ஆம் கண்ணன். இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸை எப்படி நம்மளுடைய லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டிஸ்பிளே பண்ணுறது, அதாவது மிரர் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸை நம்மளுடைய சிஸ்டம் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து SCRCPYங்கிற இந்த டூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடிஷ்னலாக ADPங்கிற ஒரு டூலும் நமக்கு நம்மளுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஏடிபினா என்னென்னா ஆண்ட்ராய்டு டிபக் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு பேஸ்டு சிஸ்டம் நம்மளுடைய லேப்டாப்பில் டிபக் பண்ணுறதுக்கு இந்த ஏடிபிங்கிற இந்த சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் ஸ்க்ரீன் காப்பிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸை நம்மளுடைய லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ப்ரீ ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸை சிஸ்டமில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட வந்து ஆண்ட்ராய்டு 5.0 லாலிபாப்புங்கிற வெர்ஷன்லேருந்து நம்ம டிவைஸ் வந்து இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த ஆண்ட்ராய்டு 5.0 லாலிபாப் அப்படிங்கிற வெர்ஷன்லேருந்து தான் இந்த ஸ்க்ரீன் காஃபிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய டிவைஸ் வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸை வந்து நம்மளுடைய சிஸ்டமில் ஆர் பிசியில் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் யூஎஸ்பி டிபக்கிங் ஆனில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு யூஎஸ்பி டிபக்கிங் எப்படி ஆன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிலனா, உங்களுடைய மொபைல் டிவைஸ் ஆண்ட்ராய்டு டிவைஸில் செட்டிங்ஸ்குள்ளே பில் நம்பருங்கிற ஒரு ஒரு மெனு இருக்கும். அதை மல்டிபிள் டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் ஆயிரும். அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் யூஎஸ்பி டிபக்கிங்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒர்க் ஆகும் இந்த ஸ்க்ரீன் காப்பிங்கிறது. ஓகே, ஸோ எனக்கு இப்போ நான் வந்து இந்த ரெண்டு டூலையும் என்னுடைய Ubuntu ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். sudo apt install adp and crcpy. ஓகே, இப்போ இந்த ரெண்டு சாஃப்ட்வேருமே என்னுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. அண்ட் தென் இப்போ நான் என்னுடைய மொபைல் டிவைஸை யூஎஸ்பி மூலமாக என்னுடைய லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் யூஎஸ்பி டிபக்கிங்கும் டெவலப்பர் ஆப்ஷனில் போய் எனபிள் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அப்படின்னா தான் என்னோடய டிவைஸ் வந்து ப்ராப்பராக இங்கே லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் இப்போது இந்த ரெண்டு சாஃப்ட்வேருமே என்னுடைய Ubuntu சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் கிளியர் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறேன். adp-version. ஓகே, அது ஒரு கமாண்ட் இல்லை. எனக்கு இங்கே ஏடிபி வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு அண்ட் ஸ்க்ரீன் காப்பியும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் தென் ஏடிபி டிவைசஸ் நீங்கள் கிளிக் கொடுத்தேன்னா என்ன டிவைஸ் வந்து இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கனெக்ட் ஆகிருக்குன்னு இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னோடய டிவைஸோட ஐடிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு காட்டுது. ஸோ இப்போ நான் வந்து SCRCPY ஸ்க்ரீன் காப்பி இந்த சாஃப்ட்வேர் இங்கே ரன் பண்ணுறேன். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேனால முன்னாடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது என்னுடைய மொபைல் டிவைஸ் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது என்னோடய மொபைல் டிவைஸ் இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆல்ரைட், இப்போ நம்மளுடைய மொபைல் டிவைஸில் வந்து நீங்கள் வந்து அப்படி இங்கே மிரர் பண்ணி என்னென்னாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஎஸ்பி டிபக்கிங் எப்படி கனெக்ட் பண்ணணும் எனபிள் பண்ணணும்னு தெரிலனா இப்போ ஷோ பண்ணுறேன். இங்கே பில் நம்பர்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு எல்லா ஆண்ட்ராய்டு சிஸ்டம்லேயும் செட்டிங்ஸில் போய் பில் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதை மல்டிபிள் டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் எனபிள் ஆயிரும். இங்கே நான் ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் எனபிள் பண்ணனால எனக்கு அப்படி காட்டுது. இங்கே நான் எனபிள் பண்ணக்கப்புறம் சிஸ்டமில் போய் டெவலப்பர் ஆப்ஷனில் போய் யூஎஸ்பி டிபக்கிங் இங்கே எனபிள் கொடுத்தோன்னா நமக்கு இங்கே எனபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய யூஎஸ்பி மூலமாக நம்மளுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸை நம்மளுடைய பிசியில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏடிபி அண்ட் இந்த எஸ்சிஆர் காப்பி இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஏடிபி டிவைசஸ்னு செக் பண்ணிங்கன்னா உங்கள் டிவைஸ் அட்டாச் ஆகிருக்கா கனெக்ட் ஆகிருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் SCRCPY இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டிவைஸ் வந்து நம்மளுடைய லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Ubuntu சிஸ்டமில் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிரும். எனக்கு இங்கே ஷோ ஆன மாதிரி உங்களுக்குமே வந்து ஷோ ஆகிரும். அண்ட் தென் இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க, உங்களுடைய ரேம் வந்து உங்கள் சிஸ்டமில் கம்மியாக இருக்குது. ஸோ
தென் நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் மொபைல் இந்த மாதிரி ஸ்க்ரீன் காஃபி கொடுத்து இங்கே மிரர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அண்ட் தென் this is all about this video. Thank you.